தோழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம விஜயை பற்றி தான் பேச போகிறோம். அதாவது உலக அளவில் பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ் ஓடிட்டு இருக்கு. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் போர். அங்கே பெரிய மத குருவை இந்த இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து கொலை பண்ணிட்டானுங்க. அதாவது இந்திய அளவில் பல ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்கு. என்னன்னா, நம்ம 2 முறை முதலமைச்சராக இருந்த கெஜ்ரிவாலை ஜெயிலில் தூக்கி போட்டு அவர் விடுதலை ஆனார். கோர்ட்டே சிபிஐ கண்டிச்சாங்க. அதுக்கப்புறமா இப்போ நிதிஷ்குமாரை பிஜேபிக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பதவியை விலகிறதுக்கு, அவருடைய முதலமைச்சர் பதவியிலிருந்து வெளியேற்றத்துக்கு பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி உலக அளவிலும் சரி, இந்திய அளவிலும் சரி, தமிழ்நாட்டு அளவில் பல ப்ராப்ளம்கள், சாதிய வன்முறைகள், நாங்குநேரி பிரச்சனை, மறுபடியும் நாங்குநேரியில் ஒரு ஸ்டூடெண்ட்டை வீட்டுக்குள்ளே கத்தியால் வெட்டி, அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். திருப்பி ஒரு நாங்குநேரியில் ஒரு கொலைவெறி சம்பவம். இப்படி இன்டர்நேஷனல் லெவல்ல இருந்து, நேஷனல் லெவல்ல இருந்து, தமிழ்நாட்டு லெவல்ல இருந்து பல விஷயங்கள் பரபரப்பா பேசிட்டு இருக்கப்போ, ஒரு போர் சூழல்ல விஜய் இது ஒரு அக்கப்போரா இருக்கு. அதாவது, நான் முதலமைச்சரா வருவேன் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்ற விஜய் இன்னைக்கு நடந்துக்கிற விஷயங்கள் அவருடைய ஒவ்வொரு அசைவும் பார்க்கும்போது ஒரு இம்மெச்சூரா இருக்குது அப்படின்றது தான் நான் என்னுடைய கணிப்பு. இந்த வீடியோவில் அவருடைய செய்கைகள் சுருக்கமா, அதாவது அவர் அரசியல் என்ட்ரியில் இருந்து இப்போ அவர் ஒரு நடிகையோட ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு போயிருக்கிறாரு. அது வரைக்கும் உங்ககிட்ட நான் சுருக்கமா ஷேர் பண்ணலான்னு ஆசைப்படுறேன். இப்போ சட்ட ரீதியா பார்க்கும்போது அவர் அவருக்கு ஒரு உரிமை இருக்கு. தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை துண்டிச்சிட்டு, தன்னுடைய திருமண வாழ்க்கையை முறிச்சுக்கிட்டு இன்னொரு பெண்ணுடன் அவர் வாழ்க்கையை தொடர்றதுக்கான உரிமை இருக்கு. ஆனா டிவோர்ஸ் ஆகாம அவர் இன்னொரு பெண்ணுடன் போறது இந்த மாதிரியான ஒரு சமூகத்துல அவருக்கு பின் விளைவை தான் உருவாக்கும் அப்படின்றதான் என்னுடைய கருத்தா இருக்கு. ப்ராப்பரா அவரு அங்க அவங்களுடைய மனைவி கிட்ட டிவோர்ஸ் வாங்கிக்கின்னு அதுக்கப்புறமா பொது வெளியில நீங்க ஒரு விசிட் கொடுக்கறதோ இல்லாட்டி எல்லாருக்கும் பொது இடத்துல கலந்துக்கிறதோ அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படாது. ஏன்னா இன்னைக்கும் அந்த உறவுகள், குடும்பம், இந்த ஸ்ட்ரக்சருக்கு வேல்யூ இங்க அதிகமா இருக்கு. அப்படின்ற பட்சத்துல நீங்க இந்த மாதிரியான விஷயத்தை தவிர்த்திருக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய கருத்தா இருக்கு. என்னுடைய அதாவது விஜயோடைய ஒரு மென்டாலிட்டியை பார்க்கும்போது மிக ஒரு எப்படியான ஒரு மனநிலை இருக்கிறாருன்றது எனக்கு புரியல. அதாவது அன்னைக்கு கரூர்ல ஒரு 42 உயிர்கள் பலியாவது. ரொம்ப கேஷுவலா அவர் அந்த இடத்த விட்டு கடந்து போயிட்டாரு. சரி, அந்த இடத்த விட்டு கடந்து போனது ஒரு என்னது, எப்படி ஹேண்டில் பண்றோம், எப்படி ஹேண்டில் பண்ண தெரியாத அந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற தெரியாத ஒரு குழப்பத்துல கூட போயிருக்கலாம். ஆனா அதுக்கு அடுத்து ஒரு 2-3 நாள் கழிச்சு ஒரு வீடியோ போட்டார். அப்போ அந்த வீடியோ பார்க்கும்போது அவர் எவ்வளவு ஒரு இம்மெச்சூரா இருக்கிறதன்றத நான் புரிஞ்சுக்கினேன். அப்போ நான் ஒரு வீடியோவும் போட்டிருந்தேன். அதுக்கு அடுத்து இப்போ இந்த விஷயம் பல ஸ்டேஜ்களில் பேசுறப்போ அவர் அரசியலை அணுகிற விதம் ரொம்ப இம்மெச்சூரா இருந்தது. சரி, பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சம் மெச்சூர் ஆவாரு கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குற நேரத்துல இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயம், நம்ம எது பண்ணாலும் நம்ம ரசிகர்கள் நம்மளை ஏத்துப்பாங்க அப்படின்ற மனநிலைக்கு விஜய் வந்துட்டாரோ அப்படின்றதுதான் எனக்கு தோணுது. இது எல்லா ரசிகர்களையும் இது ஒரு பெரும்பான்மை மக்களை மிகவும் ஒரு அதிருப்தியை தான் உண்டாக்கும். அதாவது பொதுவா எல்லாரும் பெரும்பான்மை மக்களுக்கு இந்த விஷயம் ஒரு அதிருப்தியை தான் உருவாக்கும் அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து. ஆனா தப்பா யாரோ விஜயை கைட் பண்றாங்க. அதாவது இந்த விஷயத்துல நீங்க ஒரு தற்குறியா பேசலாம், தற்குறியா அரசியலை அணுகலாம், என்ன வேணா பண்ணலாம். அது போக போக நீங்க மெச்சூர் ஆவீங்க. ஆனா 1980களில்
எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் அவங்களுடைய உறவுகளை வச்சு அவங்க அரசியல்ல ஜெயிச்ச விஷயத்தெல்லாம் இன்னைக்கு கொண்டு வர முடியுமா அப்படின்னா அது லாஜிக்காவே முடியாது. அன்னைக்கு இருக்கிற மனநிலை, அதாவது அன்னைக்கு ஓட்டர்ஸ், அன்னைக்கு இருந்த மக்களுடைய மனநிலை எப்படின்னு சொன்னா, அன்னைக்கு எம்ஜிஆரை ஒரு கடவுளா பார்த்தாங்க, என்.டி. ராமாராவ் ஒரு கடவுளா பார்த்தாங்க. அப்போ ஜெயலலிதாவை அவங்க துணைவியா ஏத்துக்கும் போது அது ஒரு பெரிய மேட்டராகவே தெரியல. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு ஒரு பகுத்தறிவு வளர்ந்துருக்கு, ஒரு சுயமரியாதை வளர்ந்துருக்கு, எல்லாமே சிந்திக்கிற திறன் அதிகமாயிருக்கு. அப்போ நம்மள மாதிரி தானே அவரும் அப்படின்ற விஷயத்த பொதுமக்கள் பேசுறாங்க. அப்படின்னு இருக்கிற பட்சத்துல நீங்க லீகலா அதை அணுகி அதுக்கப்புறமா நீங்க பொதுவெளியில இந்த மாதிரியான விஷயத்துல எல்லாம் ஈடுபட்டு இருந்தா ப்ராப்ளம் கிடையாது. இப்போ விஜய் அந்த கரூர் சம்பவத்துல 42 பேர் மரணம் அடைஞ்சப்போ என்ன மாதிரியான ரியாக்ஷன் பண்ணாரோ அதே மாதிரி இன்னைக்கு குடும்ப வாழ்க்கையில ஒரு கணவன் மனைவி அப்படின்ற ஒரு இடத்துல இருந்துகிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது அது கட்டாயம் பொது சமூகத்துல பொதுமக்களிடையே ஒரு நெருடலையும் ஒரு கூச்சத்தையும் ஒரு மாதிரியான ஒரு ஃபீலையும் உருவாக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. அதாவது எம்ஜிஆர் ஜெயலலிதா இருந்த காலகட்டம் வேற, இன்றைக்கு இருக்கிற காலகட்டம் வேற. அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அப்போ எம்ஜிஆருக்கு இருக்கிற அந்த கரிஸ்மாட்டிக்ன்றது வேற. நான் அதை யோசிக்கிறேன். அதாவது நான் சின்ன வயசா இருக்கும்போது எம்ஜிஆருடைய கரிஸ்மாட்டிக்கை பத்தி நான் திங்க் பண்ண விஷயங்க எப்படின்னா, ஒரு பெண்கள் அவ்வளோ ஓப்பனாவே எம்ஜிஆர் மேல ஒரு கிரேஸ் வச்சிருப்பாங்க அந்த காலத்துல பெண்கள். அப்போ அது ஒரு கீழ்த்தரமான விஷயமாகவோ அது ஒரு முட்டாள்தனமான விஷயமாகவோ அப்படின்னு அந்த டைம்ல அவங்களுக்கு கிடையாது. ஆனா இன்னைக்கு அதை ஏதாவது வெளிப்படையா பேசினா எவ்வளவு ட்ரோல் பண்றாங்க, எவ்வளவு கீழ்த்தரமா பேசுறாங்க. அப்படி இப்ப காலகட்டங்கள் மாறி போனப்போ இந்த மாதிரி விஜய் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் எப்படி நம்ம ரோல் மாடலை எடுத்துக்கிட்டு இந்த காலத்துல அதை ஹேண்டில் பண்றது கொஞ்சம் டீசெண்டா இது பண்ணலாம் அப்படின்றது தான் அவருடைய பர்சனலை நம்ம யாருமே கேள்வி கேட்க முடியாது. ஆனா அதை எப்படி மக்கள் கிட்ட கொண்டு போகணும் அப்படின்றது தான் இங்க நான் சொல்ல வர விஷயம். விஜய் ரசிகர்ல பல குரூப்பா இருப்பாங்க. ஆனா ஒரு சில குரூப்புக்கு இது ரொம்ப தர்ம சங்கடமா போயிருக்கும். அதாவது கொஞ்சம் மெச்சூரான தற்கூரிகள்னு வச்சிங்களேன். அதுல பல கேட்டகரிஸை பிரிச்சுக்கலாம். ஒரு 5 கேட்டகரிஸை பிரிச்சுக்கலாம். அந்த 5 கேட்டகரிஸ்ல ஃபர்ஸ்ட் இடத்துல கொஞ்சம் மெச்சூரான தற்கூரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, இது எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாத மூச்சிட்டு இருப்பாங்க. என்னடா இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி. இப்போ அதுக்கும் ஏதாவது பேசுவாங்கன்னு வச்சிங்களேன். ஆனா ஒரு குரூப்புக்கு முதன்மை தற்கூரிகளுக்கு, அதாவது முதன்மைன்னா அந்த தற்கூரிகள்ல கொஞ்சம் பெட்டரா இருக்கிற தற்கூரிகள் ரொம்ப தர்ம சங்கடமான நிலைமையை தான் உருவாக்கி இருக்கு. இது அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்களா தெரியல. அது விஜய் ஃபேன்ஸ் ரொம்ப என்ன சொல்றது, தர்ம சங்கடமான நிலையில விஜய் ரசிகர்களை தள்ளி விட்டாரு விஜய். இதை பத்தி நான் ரொம்ப பேச விரும்பல. விஜய் பண்ண விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு, வைரல் ஆகிட்டு இருக்கு. பல பேர் இதை பற்றி ரீல்ஸாக போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் அரசியலை அணுகிற விதம் மிக மிக ரொம்ப கீழ்த்தரமாக இருக்கு. அதை தான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அதாவது ஊழல், நாட்டில் ஊழல் அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி 2011 உண்ணாவிரதம் இருந்து அது மூலமா கெஜ்ரிவால் ஒரு முதலமைச்சராகி 2 முறை முதலமைச்சராக இருந்தாரு. இந்த அரசியல்ல அவர் அந்த பிஜேபின்ற எதிரிகளால அவர் சிட்டிங் சிஎம் இருந்த கெஜ்ரிவாலை தூக்கி உள்ள போட்டாங்க. உள்ள போட்டு ஒரு 100-150 நாள் கிட்ட அவர் ஜெயில இருந்திருக்கிறாரு. ஜெயில இருந்து அழுவுறாரு. முதலமைச்சரா இருந்தவர். அத்தனை மக்கள் ஏத்துக்கின ஒரு முதலமைச்சர் அழுதுட்டு இருக்காரு. அப்போ ஒரு எந்தவித பிரச்சனையே இல்லாம இருந்த ஒரு கெஜ்ரிவாலுக்கு இந்த நிலைமைன்னா, நீங்க பண்றது போறாமே பிரச்சனையா இருக்கு, பேசுறதும் பிரச்சனையா இருக்குது, நடந்து கொள்ளும் விதமும் பிரச்சனையா இருக்கு. இப்படி இருக்கிற இந்த நிலைமையில நீங்க எப்படி ஜெயிப்பீங்க, எப்படி உங்க அரசியல் எதிர்காலம் இருக்குன்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும் மிஸ்டர் விஜய். நீங்கள் என்ன பண்ணுவீங்களான்னு தெரியல. தொடர்ந்து என்னுடைய வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணின்னு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.